ஸோ வெல்கம் பேக் டு டேரக்ட் டிடி பிரதர். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரோப்ளாக்ஸ் பிளாக் ஃபுட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ கைஸ் நம்ம இன்னைக்கு என்னடா ஏன் பண்ணுறேன் நான் இன்ட்ரோ கொடுக்குறேன். ஸோ கைஸ் நம்ம இன்னைக்கு நான் கோல் வந்து எப்பயும் போல் 450. ரொம்ப லேட் ஆகிடுச்சு கைஸ் வீடியோ போட. 3 days 4 days ஆகிருக்கும். கொஞ்சம் விட்டு விட்டு போடுறேன். நானும் டெய்லியும் வீடியோ போடலாம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். பட் போட முடியல கைஸ். மினிமல் நான் டெய்லி வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஓகே கைஸ், இப்போ நம்ம அண்டர் வாட்டர் சிட்டிக்கு போக வேண்டியதான் கிளம்பி. ஸோ போன வீடியோவில் லைட் ப்ராப்ளம் வரலன்னு தான் சொல்லியிருந்தீங்க. பிகாஸ் நான் ஃபுல்லாகவே இந்த ரெக்கார்ட் சிஸ்டம் ஃபுல்லாகவே நான் இது பண்ணிட்டேன். அதாவது சவுண்டோட இந்த கேம் இப்போ நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம்ல அதோட சவுண்டு ஃபுல்லாகவே நான் எடுத்துட்டேன், என்னோடய வாய்ஸை தவிர. ஸோ அதனால் நம்மளுக்கு இப்போ இப்போ ஃபுல்லாக இப்போ நான் பேசுறது மட்டும்தான் கேட்குமே தவிர வேறு எதுவுமே கேட்காது கைஸ். ஸோ இது நல்லா தான் இருக்குன்னு நம்புகிறேன். ஓகே ஸோ கைஸ், அப்புறம் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். டெட் ரைல்ஸ் வந்து இப்போ ஜஸ்ட் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ மேபி டெட் ரைல்ஸ் எஸ்கேப் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கைஸ். டெட் ரைல்ஸ் நான் வீடியோ போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கைஸ். வருமா கன்ஃபார்மாக தெரில கைஸ், பட் வாய்ப்பு இருக்குது. ஓகே இவனுங்க அடிப்போம். இந்த வச்சுக்கோ வாய்ப்பு இருக்கு தெரில கைஸ், வாய்ப்புலாம் இல்லை தெரில கைஸ். நான் போடுவேன்னா தெரில, பார்க்கணும் அது எப்படின்னு. ஒரு வேலை இருந்துச்சுன்னா போடுவேன், நான் போட மாட்டேன் கைஸ். ஓகே கைஸ், ஆமாம் இப்போ நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் அண்டர் வாட்டர் சிட்டி போகாமல் கைஸ். நம்ம அடுத்த இடத்துக்கு போகணும் கைஸ். ஒரே இடத்துல நின்றுட்டுருக்கோம் கைஸ். அண்டர் வாட்டர் விட்டு அண்டர் வாட்டர் என்னோட வளரிட்டு இருக்குங்க கைஸ். அண்டர் வாட்டர் சிட்டியை விட்டு தாண்டறதுக்கே நம்மளுக்கு 475 லெவல் போகணுமாம்மா. ஐயோ பெரிய டென்ஷன் கைஸ் இந்த அண்டர் வாட்டர் சிட்டி. இந்த இடத்த தாண்டறதுக்கே ஏகப்பட்ட லெவல் கொடுத்து வச்சுருக்கானுங்க. எப்போ கைஸ் நம்ம 375 எப்போ உள்ளே வந்தோம்? 375னா எத்தனை லெவலு? எப்போ 90 லெவல் கிட்ட ஒரே இடத்துல 90 லெவல் கிட்ட ஒரே இடத்துல போக வச்சுருக்கானுங்க. அப்போ எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பானுங்க பாருங்க இவங்க. நான் அப்பப்போ வாய்ஸ் கொடுத்துட்டு போயிடுவேன். வாய்ஸ் ஓவரா கைஸ்? என் தம்பிக்கு வாய்ஸ் ஓவர்னா கூட என்னன்னு தெரியல கைஸ். வாய்ஸ் ஓவர்னா அது வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளே ஓடிக்கிட்டு இருக்கும், நீ நடுவில் சொல்லணும் வாய்ஸ் ஓவரு. ஓகே கைஸ், நம்ம இந்த பாஸ் தான் கைஸ். பாஸ் அடிக்கிறதுக்கே இந்த பாஸ் அடிக்கிறதுக்கே 350 கேட்குறானுங்க கைஸ். ஓ 325யா கைஸ்? சாரி கைஸ், 350 போனால் நம்ம அடுத்ததுக்கு போயிடலாம் நம்புகிறேன். 350 கைஸ். அப்போனா என்ன போயிடுவேன். அதாவது இன்னும் ஒரு 21 லெவல் கிட்ட போகணும் கைஸ். 21 லெவல் கிட்ட போனால் தான் நம்மளால் பாஸே அடிக்க முடியும். பாஸ் அடித்து அடுத்து 15 லெவல் போனால் தான் இந்த இடத்த விட்டு கிளம்ப முடியும் கைஸ். ஃபிஷ்மேன் கமாண்டோ இந்த எனக்கு என்ன அண்டர் வாட்டர் சிட்டி பிடிக்கல கைஸ். எனக்கு இது வரைக்கும் வந்ததுலேயே பிடிச்ச சிட்டி என்னென்னா, சிட்டின்னு சொல்லலை இருக்கலே பிடிச்சது என்ன தெரியுமா? என்ன பிடிச்சிருக்கு? ஸ்கை நல்லா இருந்துச்சு கைஸ். அப்படியே வானம்லாம் செம்மையாக இருந்துச்சு. இது ஒரு மாதிரி இருட்டாக கருப்பு பூமிக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது கைஸ், வேறு ஒன்றும் இல்லை. அப்படி கைஸ், அப்புறம் இந்த பாஸ் அடித்தா நம்மளுக்கு ஒரு ஸ்வாட் கிடைக்குமாமா. அதுக்கு பேர் இது வாட்டர் ட்ரிடெண்ட்டா, இது ஒரு ட்ரிடெண்ட்டு அது கிடைக்கும்னு சொல்லியிருந்தீங்க கைஸ். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன். வி காட் கிரியேஷன் ஃப்ரூட் கைஸ். இங்கே பாருங்க கைஸ். கிரியேஷன் ஃப்ரூட் கிடச்சி ரோல் பண்ணும்போது அந்த நீங்கள் டெய்லி வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். ஷார்ட்ஸில் இந்த டெய்லி ஷார்ட்ஸ் போட்டுட்டு இருந்தேன்ல, Day 1 ஆஃப் ரோலிங் அன்டில் லைக் எட்டி, அதில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் கைஸ். இந்த கிரியேஷன் ஃபுட் கிடச்சிச்சு கைஸ். நம்மளுக்கு ட்ரை பண்ணி காமிக்கிறேன் கைஸ். பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். இப்போ பாருங்களேன் உடையும் பாருங்களேன் கைஸ். இப்போ உடையும் பாருங்கள். உடஞ்சிச்சா, கோவமாயிடுச்சா, கோவம்னா ஒரு மாதிரி அழுகிற மாதிரி அப்படியே ஏதோ பண்ணுது, அப்படியே பறக்குது, அப்படியே மாதிரி போட்டிக்கும். இதான் கைஸ் இருக்கலே பெஸ்ட்டு ஃப்ரூட் கைஸ். பெஸ்ட்டு ஃப்ரூட்னா நான் பவரை சொல்லலை, அந்த லுக்கிங் வைஸில் அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். அப்படியே கலராக இருக்குது. எல்லா கலரும் நியான் கலர், ரெயின்போ எல்லாமே நல்லா இருக்குது கைஸ். ஓகே நம்ம கிரைண்ட் அடிக்கணும் கைஸ். நீ கன்ஃபார்ம் நம்ம எப்படியாவது அந்த பாஸை வந்து அடிச்சே ஆகணும் கைஸ். அந்த பாஸ்மேன் பேர் என்ன? அந்த பாஸ் பேர் என்ன? ஃபிஷ்மேன் லாடுன்னு தான் நினைக்கிறேன் கைஸ். கன்ஃபார்மாக தெரில, நான் ஃபிஷ்மேன் லாடுன்னு தான் நினைக்கிறேன். ஓகே நம்ம கிரைண்ட் அடிப்போம். ஸ்டார்ட்ஸு
கைஸ் நம்ம சீக்கிரமாகவே செகண்ட் சி போய் ட்ரேட் பண்ணலாம் கைஸ். அப்புறம் அப்டேட் வர்றதுக்கான பிளாக் ஃப்ரூட் புல்லட்டின் 5 தான் நினைக்கிறேன். இந்த மந்த்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வந்துச்சு. ஸோ அதுக்கான அப்டேட்டை விட போராடுங்களாம்மா கைஸ். பிளாக் ஃப்ரூட் புல்லட்டின் 5 விட்ருக்கானுங்க. அது ஒரு 4 புல்லட்டின் கிட்ட மறுபடியும் வரும். அதுக்கடுத்து அப்டேட் ரேட்டு ரிலீஸ் பண்ணிடுவானுங்க. அப்புறம் அன்றைக்கி வந்துடும். ஸோ நம்ம அதை மறக்காமல் கன்ஃபார்ம் அன்றைக்கி வீடியோ வந்துடும் கைஸ். பிளாக் ஃப்ரூட் வீடியோ கன்ஃபார்ம் அன்றைக்கி வந்துடும். மறக்காமல் போட்டுடலாம் அந்த வீடியோ. ஃபிஷ்மேன் லார்டு கைஸ். அவன் பேர் ஃபிஷ்மேன் லார்டு. அதான் ஏதோ ஒரு பேர் வருமே, என்ன பேர் அப்படின்னு நடிச்சிட்டு இருந்தேன். அவன் பேர் வந்து ஃபிஷ்மேன் லார்டு. ஓகே கைஸ். ஓகே, இன்றைக்கி நம்ம என் கோலை முடிப்போமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தெரில கைஸ். இன்றைக்கி கோலை முடிப்போமான்னு எனக்கே தெரியாது. முடிப்போன்னு தான் நம்புகிறேன். எனக்கு தெரிஞ்சு முடிக்க மாட்டேன்னு தான் நினைக்கிறேன் கைஸ். இன்றைக்கி நம்ம பாஸை மட்டும் அடிக்கணும் கைஸ். இன்றைக்கி நம்ம பாஸை மட்டும் எப்படியாவது கொன்னே ஆகணும். அப்போ தான் தம்ப்நெயிலுக்கு வைக்க முடியும். இல்லைன்னா என்னென்னு தம்ப்நெயில் வைக்கணும். ஓகே, உள்ளே வா, இங்கே வா, அங்கிட்டு வா, அப்படி வா. ஸோ நம்ம எல்லா வீடியோவும் லெவல் 50 போய் வச்சுட்ருக்கோம். நான் டெய்லி பிளாக் ஃப்ரூட் வீடியோ போட்டிருந்தேன்னா இந்நேரம் நான் 30 போகிறதுக்கே வாய்ப்பு இருக்கா? 30 இன்னும் கைஸ் ஒரு 6 நாள் கிட்ட போடவே இல்லைண்ணா. 6 நாள் எப்படி நம்ம ஒரு 10 நாள் கிட்ட வீடியோ போடாமல் இருந்திருப்பேன் கைஸ். 10 நாள் தொடர்ந்து இல்லை, விட்டு 10 நாள் விட்டு அந்த 10 நாள் பிளாக் ஃப்ரூட் வீடியோ போட்டிருந்தேன்னா என்னால் 30 போயிருப்பேனா. அதாவது டெய்லி 50 கோல் முடித்தா மட்டுமே நான் சொல்கிறது. நம்ம இதுக்கே போயிருக்கலாம் கைஸ். எதுக்குன்னா 30 போயிருப்பேன் நேரம். 30 போயிருக்கலாம் கைஸ். ஆனால் எல்லாருமே பெஸ்ட்டு சீனாக எப்பயுமே எல்லாருமே சொல்கிறது வந்து செகண்ட் சி தான் கைஸ். செகண்ட் சி இருக்கிற வரைக்கும் 30, அதாவது செகண்ட் சியில் ஒரே யூஸ் வந்து நம்ம அந்த கொஞ்சம் ஸ்வாட்ஸ் வாங்கலாம், ப்ளஸ் அவேக்கன் பண்ணலாம். ஆனால் தேர்ட் சியில் ஏகப்பட்ட விஷயம் பண்ணுறதுக்கெலாம் இருக்குது. பட் அதாவது ஏகப்பட்ட விஷயம் பண்ணுறதுல 30 பெட்டர் கைஸ். அழகு ஒரு இடம், சூப்பரான இடம் அப்படின்னு சொன்னிங்கன்னா செகண்ட் சி தான் பெஸ்ட்டு. செம்மையான இடமா அப்போ அங்கே போனோம் கைஸ். அங்கே போனோம். நான் அப்படி 30 போனாலும் கைஸ், 30 நான் ஒரு வேளை மேக்ஸ் லெவல் போனால் தான் சொல்கிறேன். ஒரு வேளை போனால் நான் கன்ஃபார்மாக 30 இருக்க மாட்டேன். நான் கன்ஃபார்மாக செகண்ட் சியில் தான் இருப்பேன். அப்புறமா அந்த மேக்ஸ் லெவல் போனதுக்கப்புறம் வீடியோஸ் வரும் கைஸ். எப்படின்னா ட்ரேடிங் ராக்கெட் அன்டில் கிட்ஸுன்னு அதெல்லாம் நடக்குமான்னு தெரில. நடக்கும் தான் நம்புகிறேன். அப்புறம் ஏகப்பட்ட ஸ்குவாட்லாம் இருக்குது. கோல்ட் ரேசஸ் இருக்குது. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்குது பிளாக் ஃப்ரூட்ஸில். ஸோ பண்ணோம் கைஸ், எல்லாத்தையும் பண்ணணும். அதாவது கணக்கே இல்லை கைஸ். எல்லாத்தையும் அவ்வளோலாம் முடிக்க வந்து கணக்கே இல்லை. அதுக்கு அவ்வளோ விஷயம் இருக்குது பிளாக் ஃப்ரூட்டில். ஸோ அதனால தான் நான் பிளாக் ஃப்ரூட் சீரியஸ்க்கே எடுத்திருக்கேன். அம்மா ஓகே, அடிங்க கைஸ், அடிப்போம். அப்பா கைஸ், எப்பாடி. ஆமாம், நான் எதுக்கு மீலிக் போட்டுட்ருக்கேன்? பிளாக் ஃப்ரூட்ஸில் போடணும் கைஸ். நான் எதுக்கு கைஸ் மீலிக் போட்டுட்ருக்கேன்? சம்மந்தமே இல்லாமல் மீலிக் போட்டுட்ருக்கேன். ப்ரோ 180 ப்ளீஸ் ப்ரோ. ஐ எம் ரியலி இன் நீடு ப்ரோ. ப்ளீஸ் 180 கைஸ். அவன் பாருங்க சாதாரணமாக 80 ஃப்ரூட் கேட்டுட்ருக்காங்க கைஸ். ப்ரோ வச்சிருப்போம். வெயிட் அ செகண்ட். இங்கே பாருங்க. அது வெயிட் பண்ணுங்க, என்னென்ன பேசுகிறான்னு பார்ப்போம். இவனே 5வது தடவை கிட்ட வந்து ப்ளீஸ் ஐ எம் ரியலி இன் நீடு ப்ரோ. ப்ளீஸ் 180 ப்ளீஸ். ஹாய் ப்ரோ, ஐ கேன் ஹெல்ப் யூ இன் கிரைண்டிங் ப்ரோ. ஹலோ, ஹாய், நோ, ரைட் 2 ப்ளூ ப்ரோ, மீ நோ. எக்ஸ்ப்ளாய்ட். யாரா எக்ஸ்ப்ளாய்ட்னா அதாவது இந்த ஹேக்கர் மாதிரி தான் அர்த்தம். ஹேக் பண்ணுறது, அதுக்கு பேர் தான் கைஸ் எக்ஸ்ப்ளாய்ட்னு அர்த்தம். பாப் தவிச்சுக்கோ. பீப் பாப். அவ்வளோதான் கைஸ், முடிச்சுட போகிறாங்க கைஸ். எக்ஸ்ப்ளாய்ட்னா என்னன்னே தெரியலையே. அதான் எக்ஸ்ப்ளாய்ட்னா ஹேக்கர் பண்ணுறது கைஸ். இந்த ஹேக் பண்ணி அடிக்கிறது அந்த மாதிரி விஷயம்னா தான் எக்ஸ்ப்ளாய்ட்னு நம்புறேண்ணா. இல்லை அதான் எக்ஸ்ப்ளாய்ட்டு கன்ஃபார்மாக நம்புறதுலாம் இல்லை கைஸ். அதுக்கு பேர் தான் எக்ஸ்ப்ளாய்ட்டு கன்ஃபார்ம். ஹே கைஸ், இதுக்குள்ளே ஒருத்தர் இருக்காங்க கைஸ். கைஸ் எப்படி இதில் ஒரு சீக்ரெட்டான இடம் இருக்குது. ஆனால் அதுக்கு ஃப்ளாஷ் ஸ்டெப்னு ஒரு விஷயம் வேணும் கைஸ். என்கிட்ட ஃப்ளாஷ் ஸ்டெப்பே இல்லை கைஸ். அது வந்து நம்ம இப்போ ஒரு செவத்துக்குள்ள இருந்து இன்னொரு செவத்துக்கு தாவறதுக்கு தான் ஃப்ளாஷ் லெஃப்ட் அது என் பேர்ரா. ஃப்ளாஷ் ஸ்டெப்புங்கிறது கைஸ். என் பேர் ஃப்ளாஷ் லெஃப்டா ரோப்ளாக்ஸில்
ஃப்ளாஷ் ஸ்டெப்புக்கு பதிலாக ஃப்ளாஷ் லெஃப்ட்னு சொல்லிட்டு இருக்கேன் கைஸ் நான். ஐயோ கடவுளே. ஓகே ஓகே கைஸ், நான் ஒரு லெவல் எவ்வளோ கொஞ்சம் போயிட்டு பார்க்கலாம் கைஸ். நம்ம இல்லை உங்களுக்கு காமிச்சிட்டே போகிறேன் கைஸ். கைஸ் இவனுக்கு பாருங்கள் 3 கத்தி வச்சுருக்கானுங்க பாருங்க. வாயில் ஒரு கத்தி, கையில் ஒரு கத்தி, ரைட் ஹேண்டில் ரைட் கையில் ஒரு கத்தி, லெஃப்ட் கையில் ஒரு கத்தி, எல்லாத்துலேயும் கத்தி. டார்க் வேரியர் ஹாய். ஓ டார்க் வேரியரா? ஓகே 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 கைஸ், நம்ம கிரைண்ட் அடிப்போம். கத்தியை வச்சு வெட்டும் போது வரும் சவுண்டு. சி நான் என்ன குட் பேட் இங்கிலீஷ் சாங்கெல்லாம் பாடிக்கிட்டு இருக்கேன் சம்மந்தமே நாம ஒரு இங்கிலீஷ் பார்த்துப்போம். பாப் 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 பாப். இப்போ இந்த கன்னுக்கு நான் வந்து எதுக்கு வாங்கினேன்னு எனக்கே தெரில. பார்க்க பயங்கரமாக இருந்துச்சுன்னு வாங்கியிருந்தேன். ஆனால் அதோட ஸ்டாக்ஸ் நான் ஒன்று கூட போடல இது வரைக்கும். ஸோ அதனால் நான் கன்னை யூஸ் பண்ண மாட்டேன் கைஸ் எப்படியோ. ஸோ நான் ஏன் வெனம் ஃப்ரூட் சாப்பிடல அப்படின்னா, வெனம் ஃப்ரூட்டுங்கிறது வந்து எப்படி சொல்கிறதுனா அது வந்து பறக்க முடியாது கைஸ். ட்ரான்ஸ்ஃபர்மேஷனும் அவ்வளோவா ஒன்றும் இல்லை. பவர்ஸுமே எனக்கு ஒன்றும் அவ்வளோ எனக்கு பிடிக்கல கைஸ். எனக்கு பர்சனலாக எனக்கு பிடிக்கல. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னை மன்னிச்சிருங்க. எனக்கு புத்தா ஃப்ரூட் பிடிக்கும், புத்தா பிடிக்கும், அப்புறம் ட்ராகன் பிடிக்கும், கிச்சனே பிடிக்கும், எட்டி பிடிக்கும். ஸோ அதனால தான் நான் அந்த டே 2 ஆஃப் எட்டி போட்டுட்ருக்கேன் அது டெய்லியும். பிகாஸ் எனக்கு எட்டியில் பிடிச்சது என்ன தெரியுமா, அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கைஸ். அப்படி பண்ணியிருப்பானுங்க, அப்படியே செம்மையாக இருக்கும் அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷனு. அல்ட்ராவாக இருக்கும் அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். எனக்கு அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்காக தான் வந்து நான் அந்த டே 2 ஆஃப் ரோலிங் எட்டி அப்படிலாம் போட்டிருந்தேன். அடிப்போங்க ஏப்பா எனக்கு வேறு. ஓகே ஓகே கைஸ், நான் ஒரு லெவல் 2 4 5 ஒரு 2 4 5 போயிட்டு பார்க்குறேங்க. பூம் கைஸ் வந்துட்டேன் கைஸ், லெவல் வந்துட்டோம். ஓகே கைஸ், பாஸ் அடிக்க வேண்டியதான். பாஸை அடிக்க போகிறேன் நான் கைஸ். பாஸ் அடிச்சிடலாம் கைஸ். ஓகே ஃபிஷ்மேன் லார்டு பா அவனுக்காக எவ்வளோ பெரிய கோட்டை பாருங்களேன் கைஸ். அங்கே ஒரு செஸ்ட் இருக்குது, எங்கெல்லாம் எடுத்து ஒழிச்சிருக்கானுங்க பாருங்க. அப்புறம் இந்த இடத்துல ஒரு சீக்ரெட்டான ஒரு எங்கெல்லாம் வச்சுருக்கானுங்க சீக்ரெட்டான ஒரு இது இருக்குது கைஸ், ஒரு எபிலிட்டி. அந்த எபிலிட்டி இதோ இந்த இடம் தான். இங்கே பாருங்க, இதோ இங்கே இருக்குது பாருங்க, இங்கே இருக்குது பாருங்க. இதோ இவங்ககிட்ட தான் வாட்டர் குங்ஃபு வாங்கணும் நம்ம. ஆனால் வாட்டர் குங்ஃபு நல்லா இருக்குமாலாம் தெரியல. ஆனால் அது 705,000. அதனாலேயே நான் வந்து காசு சம்பாதிக்கல. அது நல்லா இருக்குமா கூட தெரில கை. அவ்வளோ காசு கொடுத்து வாங்கி எதுக்கு வீணாக்கிட்டு நம்ம. அதனால தான் இது கையில் வச்சுருக்கான் பாருங்க, அந்த கத்தி தான் கைஸ் கிடைக்கும்னு சொன்னேன். இப்போ இந்த பாஸ் அடிக்கிற நீ தான் இந்த வச்சுக்கோ. பாப் 1 2 3 வச்சுக்கோ. ஒன்றுமே ஆகலை கைஸ். ஐயோ அடிச்சிட்டாங்க கைஸ். எப்படா அடிக்கலாம் நீ என்ன. இந்த வச்சுக்கோ 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 வச்சுக்கோ. கைஸ் இங்கே பாருங்க கைஸ், ஈஸி ட்ரிக்கு கைஸ். ஐயோம்மா டேய், இப்போ தானே ஈஸி ட்ரிக்குன்னு சொன்னேன்னு அடிக்கிறியடா டேய். நம்ம வாய் கைஸ், ஈஸி ட்ரிக்குன்னு சொன்னோன்னே அடிக்கிறானுங்க. ஐயோ 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 கைஸ். அப்புறம் நிறைய பேர் கமெண்ட்டில் வந்து ஆட்மின்னு கேட்குறீங்க. என் பேர் வந்து ஃப்ளாஷ் லெஃப்ட் 9 வேணா போய் ஆட் பண்ணிக்கோங்க கைஸ். நான் டெய்லி ரெக்வஸ்ட் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா நான் கன்ஃபார்மாக அக்செப்ட் பண்ணிடுறேன். ரெக்வஸ்ட் கொடுக்குறீங்கன்னா நீங்கள் அதுக்கு முன்னாடி கமெண்ட்டில் பேரை வந்து டைப் பண்ணிட்டு போவாங்க கைஸ். பிகாஸ் எனக்கு ஏகப்பட்ட பேர் ரெக்வஸ்ட் வேறு யாராவே ரெக்வஸ்ட் கொடுக்குறாங்கன்னா எனக்கு யார் கொடுக்குறாங்கன்னு தெரியாமல் நான் சும்மா அக்செப்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ உங்களோட அந்த யூஸர் நம்ம கமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் கரெக்டாக அக்செப்ட் பண்ணிப்பேன், உங்களதை மட்டும் பார்த்து. ஓகே கைஸ் அடிப்போம். பிகாஸ் நான் ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்க விரும்பவே இல்லை. யாருனே தெரியாதவங்கள ஃப்ரெண்ட்ஸ் வச்சு நான் என்ன கைஸ் பண்ண போகிறேன். அதனால தான் சொல்கிறேன். கைஸ் வெயிட் செகண்ட் டே, உனக்கு இப்போ தான் நான் கொண்ட மறுபடியும் எப்படா வந்த கைஸ். உன்னை நோட்டீஸ் பண்ணிங்களா? ஃபஸ்ட்டு இருக்கும்போது கேப் போட்டு வந்தான், இப்போ அந்த கேப்பை கழட்டிட்டு என்னோட ஃபுல் முடியை காமிச்சிட்டு வராங்க கைஸ். இதுதான் விஷயமா? டேய் கேப்பை கட்டினா உனக்கு இன்னொரு உயிர் வருமாடா? இது புதுசாக இருக்குது கைஸ். கேப்பை கட்டினாலே புது உயிர் வந்துருச்சு கைஸ் உனக்கு. வேறு மாதிரிடா நீ அடிக்கலாங்க. ஐயோ 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 கைஸ், இழுத்து அடிக்கிறாங்க கைஸ். இழுத்து டம் 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 அடிச்சுக்கிட்டே இருக்கிறான். அப்புறம் கைஸ் நம்ம செகண்ட் ஷிப் போனோம்னா நம்மளால் அந்த லைட் ஃப்ரூட்டை வந்து அவாக்கன் கூட பண்ண முடியும். அவாக்கன் பண்ணிட்டா இப்போ லைட் ஃப்ரூட்டை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ நான் இப்படி போகிறேன், இப்படி தான் எய்ம் வச்சுருக்கேன், ஆனால் நான் கண்ட்ரோல் பண்ண முடியல. அதே அவாக்கன் பண்ணிட்டோம் வச்சுக்கோங்க கைஸ், நம்மளுக்கு கண்ட்ரோல் பண்ண கண்ட்ரோல் பண்ண முடியும். வேணும்னு சொல்கிறேன். எதுக்கு நான் என்ன பேசிகிட்டு இருக்கேன்னா, நம்மளுக்கு எங்கிட்டலாம் போகணுமோ அங்கிட்டலாம் போய்க்கலாம் கைஸ். ஓகே நம்ம சொன்னதை நம்ம கோலை முடிச்சாச்சு.
ஓகே கைஸ், ஸோ ஓகே கைஸ், நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்ஸ் அகேன் a big bye to all of you guys. Bye.